Hello students. இன்னைக்கு 10th Maths Numbers and Sequences second chapter. அதில் exam sum 2.29 தான் பார்க்க போறோம். இது important 5 marks sums தான். ஈஸியா தான் இருக்கும். In an AP arithmetic progressionக்கு just ஒரு introduction மாதிரி கொடுத்துருக்கேன். கொஞ்சம் அது வேணா பார்த்துக்கோங்க. In an AP, sum of 4 consecutive terms is 28 and the sum of their squares is 276. Find the 4 numbers. Arithmetic progressionல sum of 4 consecutive terms அடுத்தடுத்து ஒரு 4 term ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 28. sum of the squares ஒவ்வொரு நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம்னா அது வந்து ஒரு 276. find that 4 numbers அந்த 4 நம்பர் என்னன்றதை இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப வந்து 4 consecutive terms அப்படின்னு கேட்டிருந்தாங்க, நம்ம எந்த மாதிரி எடுக்கணும் அதை ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. a minus 3d இது ஒரு டேர்ம் ஏபில. Next a minus d, a plus d, a plus 3d. இதுதான் 4 consecutive terms. ஓகேயா? a minus உங்க புக்ல இது இருக்கு. a minus 3d, a minus d, a plus d, a plus 3d. 4 consecutive terms இப்படிதான் எடுக்கணும். இன் கேஸ் சில சம்ஸ்ல வந்து 3 consecutive, இதுல இந்த இடத்துல 4 கேட்டிருந்தாங்களே, நம்ம இந்த மாதிரி எடுத்திருக்கோம். 4ன்றனால இந்த 4 எடுத்திருக்கோம். சப்போஸ் 3 கேட்டிருந்தாங்கன்னா, சில சம்ல வந்து 3 கூட கேட்டிருப்பாங்க. 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா அப்ப எப்படி எடுக்கணும்னா a மைனஸ் டி, a பிளஸ் டி. 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ்னா a மைனஸ் டி, a பிளஸ் டி. 4 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் கேட்டா இது மாதிரி எடுக்கணும். a மைனஸ் 3d, a மைனஸ் டி, a பிளஸ் டி, a பிளஸ் 3d. ஓகேயா? இப்ப sum of the 4 consecutive terms is 28. நாம எது புதுசா கண்டுபிடிக்கலாம், அவங்க கொடுத்ததை தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். sum of 4 consecutive term is 28. அப்ப 4 consecutive terms என்னென்னு நம்ம எடுத்திருக்கோம். இதை ஃபுல்லா ஆட் பண்ண போறோம். sum of அப்ப ஃபுல்லா ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணிட்டு அதோட ஆன்சர் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க அவங்களே 28. அப்ப நம்ம இப்ப என்ன செய்ய போறோம், 4 consecutive terms ஆட் பண்ண போறோம். a minus 3d plus a minus d plus a plus d plus a plus 3d is equal to எவ்வளவு 28. அவங்க சம்ல கொடுத்துருக்காங்க. இப்ப உங்களுக்கு மைனஸ் 3dயும் பிளஸ் 3dயும் கேன்சல் ஆகும், மைனஸ் டியும் பிளஸ் டியும் கேன்சல் ஆகும். அப்ப இங்க ஒரு a பாக்கி இருக்கு, இங்க ஒண்ணு இருக்கு, இங்க a, இங்க ஒரு a. அப்ப மொத்தம் எத்தனை a இருக்கு, 4a. 4a is equal to 28. so a is equal to 28 by 4. a is equal to 28 by 4. அப்ப a யோட வேல்யூ என்ன வரும், a is equal to 7. a யோட வேல்யூ எவ்வளவு 7. அட்லீஸ்ட் நீங்க இது வரைக்கும் எழுதினா கூட உங்களுக்கு எக்ஸாம்ல 2 மார்க்ஸ் கிடைச்சிரும். அது ஈஸியா தான் இருக்கும். அட்லீஸ்ட் இது வரைக்குமாவது தெரியலைன்னா, சப்போஸ் இது வரைக்குமாவது எழுதணும், விட்டுட்டு வரக்கூடாது. நெக்ஸ்ட் என்ன இருக்காங்க, சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் இஸ் 276. அப்ப ஒவ்வொரு டேர்முக்கும் ஸ்கொயர் பண்ணிட்டு ஆட் பண்ணோம்னா எவ்வளவு ஆன்சர் வரும்னு சொல்லியிருக்காங்க, 276. அப்போ ஒவ்வொரு டேர்ம் நம்ம என்னென்ன டேர்ம் வச்சிருக்கோமோ அதை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. a மைனஸ் 3d ஒரு டேர்ம் இல்லையா, அப்ப இதுக்கு சம் ஸ்கொயர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் என்ன இருக்கு, சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் த கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். நெக்ஸ்ட் என்ன இருக்கு, a மைனஸ் d ஹோல் ஸ்கொயர். ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து a பிளஸ் d ஹோல் ஸ்கொயர் பிளஸ் a பிளஸ் 3d ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 276 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. சரியா? இப்ப நம்மளுக்கு இது எந்த ஃபார்முலால வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறோம்னா, இங்க ஒரு ஃபார்முலா, நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். ஃபார்முலா என்ன வரும், a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. இந்த ஃபார்முலா வச்சு இது ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஈஸி தான் அந்த சம். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன வரும், a ஸ்கொயர் பிளஸ் 9d ஸ்கொயர் மைனஸ் 2ab. இங்க வருது இல்லையா, எங்க வருது, இங்க வந்து a ஸ்கொயர் வர இடத்துல நம்ம என்ன பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் இங்க a வரனால a ஸ்கொயர் போட்டோம். நெக்ஸ்ட் வந்து 3 ஸ்கொயர் வந்து 9 d ஸ்கொயர் அடி போட்டோம். நெக்ஸ்ட் அப்ப 2 இன்டு ab, அப்ப 2 இன்டு 3 6ad. இந்த இடத்துல என்ன வரும், மைனஸ் 6ad. அதே மாதிரி பிளஸ் இந்த இதுக்கு பாருங்க, a ஸ்கொயர் பிளஸ் d ஸ்கொயர் மைனஸ் 2ad. நெக்ஸ்ட் பிளஸ்ல எல்லாமே பிளஸ், அப்ப a ஸ்கொயர் பிளஸ் d ஸ்கொயர் பிளஸ் 2ad பிளஸ் லாஸ்ட் டேர்முக்கு, லாஸ்ட் டேர்ம் எதுல என்ன வரும், a ஸ்கொயர் பிளஸ் 9d ஸ்கொயர் பிளஸ் ஃபர்ஸ்ட்ல நம்ம இங்க மைனஸ் போட்டோமா, இப்ப இங்க என்ன வரும், பிளஸ் 6ad இஸ் ஈக்குவல் டு 276. ஓகேயா? இப்ப மைனஸ் 6ad பிளஸ் 6ad கேன்சல் ஆகும். அதே மாதிரி இங்க மைனஸ் 2ad பிளஸ் 2ad கேன்சல் ஆயிரும். வேற என்ன பேலன்ஸ் இருக்குன்னு பாருங்க,
இப்ப ஏ ஸ்கொயர் எத்தனை இருக்கு? ஏ ஸ்கொயர் இங்க ஒரு ஏ ஸ்கொயர் இங்க ஒரு ஏ ஸ்கொயர், அப்ப மொத்தம் எத்தனை இருக்கு? 4 பிளஸ் 9 டி ஸ்கொயர் எத்தனை இருக்குன்னு கவுண்ட் பண்ணிட்டே வாங்க. இங்க 9 இருக்கா? இங்க 9 பிளஸ் 1 10, 10 பிளஸ் 1 11, 11 பிளஸ் 9 20. அப்ப எத்தனை டி ஸ்கொயர் வரும் நம்மளுக்கு? இங்க 20 டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 276. புரிஞ்சதா? இந்த ஸ்டெப் எப்படி பண்ணணும் புரியுதா? ஏ ஸ்கொயர்ல இங்க ஒரு ஏ ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒரு ஏ ஸ்கொயர் இருக்கு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, மொத்தம் எத்தனை ஏ ஸ்கொயர் இருக்கு? 4. அப்ப 4 ஏ ஸ்கொயர் இங்க எழுதியிருப்போம். நெக்ஸ்ட் டி ஸ்கொயர்ல இங்க ஒரு 9 டி ஸ்கொயர் இருக்கு, பிளஸ் 1 அப்ப 10, இங்க ஒரு 1 இருக்கு 11, இங்க ஒரு 9 இருக்கு 20. ஸோ 20 டி ஸ்கொயர். அப்ப 4 ஏ ஸ்கொயர் பிளஸ் 20 டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 276. அவங்க கொடுத்துருக்காங்க, சம்ல கொடுத்துருக்காங்க. ஓகேயா? நெக்ஸ்ட் இங்க நம்மளுக்கு ஏயோட வேல்யூ அப்ளை பண்ணிக்கலாம். 4 இன்ட்டு ஏக்கு வேல்யூ தெரியுமா? நம்ம ஏற்கனவே வச்சுக்க பாருங்க. ஏயோட வேல்யூ அளவு 7. அப்ப ஏ ஸ்கொயர் எவ்வளவு வரும்? 7 ஸ்கொயர். ஏக்கு நம்ம 7 கொடுத்தனால ஏ ஸ்கொயருக்கு எவ்வளவு வரும்? 7 ஸ்கொயர் பிளஸ் 20 டி ஸ்கொயருக்கு வேல்யூ தெரியுமா? தெரியாது, நம்ம கண்டுபிடிக்கணும். 276. இப்ப 4 இன்ட்டு 7 ஸ்கொயர் வேல்யூ எவ்வளவு? 49 பிளஸ் 20 டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 276. 4 into 49 எவ்வளவு வரும்? 196. 196 plus 20 d square is equal to 276. இப்ப d square ஓட வேல்யூ வேணும். 20 d square is equal to 276. இந்த சைடுல வரப்ப 1 minus 196. நெக்ஸ்ட் பாருங்க, 20 d square is equal to 276 minus 196 வரும் 80. Okay, next d square is equal to 80. D square is equal to 80 divided by 20. D square is equal to 80 by 20. 0 0 cut பண்ணிக்கங்க. இங்க 2, இங்க எத்தனை தடவை வரும்? 4 times வரும். D square is equal to 4. So D is equal to plus or minus 2. இப்ப A யோட வேல்யூ நம்ம கையில என்ன வச்சிருக்கோம்? A is equal to 7. D is equal to plus or minus 2 னு வச்சிருக்கோம் இல்லையா? அப்ப A is equal to 7, d is equal to plus 2 இருக்கும். சரியா? அப்ப a minus 3d 4 terms கண்டுபிடிக்கணும். is equal to a க்கு நீங்க என்ன வச்சிருக்கீங்க? 7 minus 3 into d க்கு எவ்வளவு வச்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் plus 2 வச்சு கண்டுபிடிக்கலாம். அப்ப 7 minus 6 is equal to 1. நெக்ஸ்ட் இங்க என்ன வரும்? a minus d. a minus d னா 7 minus d எவ்வளவு? 2. அப்ப 7 minus 2 எவ்வளவு? 5. நெக்ஸ்ட் a plus d. a plus d. a எவ்வளவு? 7. d எவ்வளவு? 2. அப்ப எவ்வளவு வரும்? 9. a plus 3d. அப்ப a எவ்வளவு? 7 plus 3 into d எவ்வளவு? 2. அப்ப 7 plus 6 எவ்வளவு? 7 plus 6 13. ஓகே, அப்ப வேல்யூஸ் என்ன வருது? 1 5 9 13. இந்த நம்பர்ஸ் ஆர் 1 5 9 13. சரி, இப்ப சப்போஸ் ஏக்கு வந்து நீங்க 7 டிக்கு 2 எடுத்து போட்டிருக்கீங்களா? இப்ப இதே இதை ரிவர்ஸ்ல போடலாம். a is equal to 7, d வந்து minus 2. a 7, d minus 2 எடுத்தோம்னா திருப்பி நீங்க கண்டுபிடிக்கணும் அவசியம் இல்லை. இதே ஆன்சர் தான் திருப்பி ரிவர்ஸ்ல வரப்போகுது. 13 9 5 1. அதனால நீங்க என்ன செய்ய வேணாம்னா திருப்பி உட்காந்து நீ போடணும் அவசியம் இல்லை. திருப்பி நீங்க இதை உட்காந்து போட்டு பார்க்கணும் அவசியம் இல்லை. டைரக்டா அப்படியே எழுதிடலாம். 13 9 5 1. உங்களுக்கு சப்போஸ் டவுட்டா இருந்து நீங்க போட நினைச்சீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எக்ஸாம்ல எழுதணும் அவசியம் இல்லை. வேணா உங்களுக்கு தெரியறதுக்காக வேணா இங்க போடுறேன்னு பாருங்க. a minus 3d ஃபர்ஸ்ட். அப்ப a minus 3d னா a எவ்வளவு? 7 minus 3 into d க்கு எவ்வளவு? minus 2. So 7 plus 6 minus minus plus 6 அப்ப எவ்வளவு வரும்? 13. So இங்க லாஸ்ட் வந்து அங்க ஃபர்ஸ்ட்ல வந்துரும் 13. ஓகேயா? நெக்ஸ்ட் வந்து a minus d. a minus d 7 minus of minus 2. So 7 plus 2 எவ்வளவு வரும்? 9. 7 plus 2 9. நெக்ஸ்ட் பாருங்க, a plus d. a plus d. அப்ப 7 minus 2 எவ்வளவு வரும்? 5. நெக்ஸ்ட் a plus 3d. அப்ப a 7 plus 3 into d எவ்வளவு? minus 2. அப்ப 7 minus 6 எவ்வளவு? 1. அப்ப ஆன்சர் பாருங்க, 13 13 9 5 1. 13 9 5 1. இந்த பார்ட் வந்து நீங்க செய்யணும் அவசியம் இல்லை. டைரக்டாவே என்ன பண்ணிடலாம்? d is equal to minus 2 போட்டு இந்த ஆன்சர் அப்படியே ரிவர்ஸ்ல எழுதினாலே போதும். ஓகேயா? புரிஞ்சதா? தேங்க்யூ.